ஆண்டிகளா, நெட்டவள்ளி சொன்னது இந்த இடம்தான். இந்த இடத்துல தான் நீங்க துணியை துவைக்கணும். ஏட்டி என்ன சொல்லுத? நாங்களா துணியை துவைக்கணும்? அப்புறம் நீங்க துவைக்காம அம்பானியா வருவாரு? ஏட்டி அது இல்லாட்டி எல்லாரும் ஒன்றா தானே வந்தோம். 4 பேருமே ஆளுக்கு ஒரு துணியை துவைப்போம், சீக்கிரம் முடிஞ்சிரும்ல. அதானே. ஐயோ ஆண்டி, எனக்கெல்லாம் துணி துவைச்சு பழக்கமே கிடையாது. சீ கர்மம், அதனாலதான் உன் மேல ஒரு மாதிரி நாத்த அடிக்கு போலையே. ஐயா ஆண்டி, நான் அதை சொல்லல. எனக்கு கையில துவைச்சு பழக்கம் கிடையாது. நான் வாஷிங் மிஷின்ல தான் போடுவேன். ஏட்டி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. துணியை துவைக்கிறோன்னு வாங்கிட்டு வந்துட்டோம். அம்மா அது அழுக்கு போதோ போகலையோ, சும்மா தண்ணிக்குள்ள முக்கியாவது காய போடு. ஆமா, இந்த நெட்டவள்ளி பிள்ளை எங்க போச்சு? ஐயோ ஆண்டி, அழுக்கு துணி நிறைய இருக்கு. இது துவைக்கிறதுக்கு சோப்பு வேண்டாமா? அந்த சோப்பு வாங்குறதுக்கு போயிருக்கா. சரி சரி, வரட்டு வரட்டு. என்ன எல்லாரும் உட்காந்துட்டிய? சரி, நாமளும் உட்காந்துக்கிடுவோம். ஏட்டி, ஏதோ சோப்பு வாங்க போயிருக்கா, பருப்பு வாங்க போயிருக்கா, என்னவோ வெறும் கையோட வந்திருக்கா. ஏக்கையா அதை கேட்கிய? ஒரு சோப்பு 15 ரூபாயா? ஆமாட்டி, துணிக்கு போட சோப்பு 15 ரூபாதான். நான் வெறுங்கைய விசிட்டில் போனேன், காசு எங்குள்ளது? ஏட்டி இப்போ என்ன பண்ணுறது? இவ்வளவு துணியை அழுக்கு இருக்கு, சோப்பு இல்லாமல் எப்படி துவைக்கிறது? ஏக்கா, உங்கள வீட்டில் யார் வீட்லேயும் சோப்பு இருக்கும்ல, ஓடி போய் எடுத்துருவாங்களாம். ஏ அம்மா, அந்த தலைப்பாக்கட்டு மண்டையன் ஒரு மாதத்துக்கு 3 சோப்பு தான் வாங்கி தருவான். அதான் அவன் துணி துவைக்கிறக்கே கரெக்டாக இருக்கும். இதில் நான் எடுத்துகிட்டு வர வந்தேன்னு வச்சுக்கேன், அவன் ஒரு சோப்பு எப்படி போச்சு எங்கே போச்சுன்ட்டு கேள்வி கேட்டே நீ கொண்டு போடுவான். பார்த்துக்க. ராசத்தியக்கா, நீங்கள் போய் இவளே, என் வீட்லயும் சோப்பே இல்லை. இப்போ என்னதான் பண்ணுறது சோப்பு இல்லாமல்? ஆமாம், நம்ம 3 பேரும் இங்கே சோப்பு இல்லைன்ட்டு கதறிட்டு இருக்கோம். இந்த புஷ்பாப்பில் எங்கே போச்சு பொறுப்பு இல்லாமல்? ஆளு தான் ஊத்தமாக இருக்க தவிர பொறுப்பு ஒன்றும் இல்லை. ஏன்டி சொல்ல மாட்டேன்? நீ இதுவும் சொல்லுவே, இதுக்கு மேலேயும் சொல்லுவே. பாத்தியலக்க, எங்கேயும் மறைஞ்சு உட்காந்துக்கிட்டு நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு குரலை மட்டும் வெளியே விடுதா. அறிவு கட்டவளே, ஏன் மேலதான் நீ உட்காந்துருக்க? எந்திரிடி. ஏட்டி புஷ்பா, இங்கதான் உட்காந்துருந்தியோ? இவ்வளவு நிறைய மடியில உட்காந்துக்கிட்டு என்னைய பத்தி குறை சொல்லுதீங்க. ஏட்டி, நான் கூட ஏதோ துணி துவைக்கிற கல்லோன்னு நினைச்சேன். நல்ல வேலை துணியை எடுத்து 2 வெளுக்கல. வெளுப்பட்டி வெளுப்ப. ஏட்டி, இப்போ என்ன பண்றது? சோப்பு கிடைக்கலையே. ஒரு 15 ரூபா கூட இல்லாம இப்படி 3 பொம்பளைகளே இருக்கீல, உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? இல்ல. சரி, எங்களுக்கு தான் இல்லை, வாங்கிட்டு இருந்தா தாயன். என்னைய மன்னிச்சிருடி, சில்லறை இல்ல. இட்டி பரவாயில்ல தாட்டி, சோப்பு வாங்கிட்டு மீதி சில்லறை வாங்கிட்டு வரேன். லூசு பிள்ளை, கையில சில்லறையே இல்லடி. அட வெக்கங்கட்டவள, இப்போ என்னக்கா பண்றது? ஏட்டி, அது என்ன காடு மேடு போய் வேலை செஞ்சா இருந்தாவோ, துணி அழுக்கா இருக்குங்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து இருந்தாவோ, அந்த பிள்ளை படுத்து இருந்துச்சு. அதனால துணியில அழுக்கே இருக்காது. அதனால அவிய தந்த மாதிரியே திரும்ப கட்டை பைக்கில் வச்சு கொடுத்துடலாம் கீழா. அப்படி இல்லட்டி, தண்ணியில நல்லா முக்கி நல்லா கசக்கி புடிஞ்சி கொடியில காய போட்டு அப்புறம் எடுத்துட்டு போவோங்கிறேன். அதுவும் சரிதான், அழுக்கு இல்லாத சட்டைக்கு எதுக்கு சோப்பு? சரி, என்னமோ ஏதோ பண்ணுங்க. இருட்டுறதுக்குள்ளே கொண்டு போய் கொடுத்துட்டு நம்மளும் அங்கே படுத்துக்கிடுவோம். சரி டி. ஏக்கா, நீங்கள் 2 துவைச்சிட்டு சொல்லுங்க, ஒன்று எடுத்தாரேன். ஏட்டி நெட்டூஸ் மிதிச்சேன்னு வச்சுக்கேன், 8 ஊர் தாண்டி போய் விடுவா. ஒழுங்கு மரியாதையே நாங்கள் 2 பேரும் பாதி துணி துவைக்கிறோம், நீங்கள் 2 பேரும் பாதி துணி துவைங்க. எனக்கு என்னமோ ஸ்மெயிலியக்க ஹாஸ்பிட்டல் துணியோட சேர்த்து அவிய வீட்டு துணியும் தந்துட்டாவன்னு நினைக்கேன். துணியோட துணியா கலந்து போட்டா தெரியவா போகுது அப்படின்னு தூக்கி போட்டுட்டாவளோ. ஏட்டி ஆண்டி, உனக்கு இந்த சந்தேக புத்தி? அது இல்லைக்க, 2 நாள் தான் ஆயிருக்கு ஆஸ்பத்திரிக்கு போய், அதுக்குள்ள இவ்வளோ துணி வந்துருமா? அதெல்லாம் வரோம்க்கா. ஆமா ஆமா வரும். நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவர் மாம்பழம் வேண்டும் என்றார், அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை, இந்த கண்ணம் வேண்டும் என்றார். ஐயா, ஆச்சு வந்தாச்சு, ஆச்சு வந்தாச்சு. ஏட்டி வளா, ஏட்டி எல்லாரும் எப்படி இருக்கியோ? ஏட்டி என்ன பண்ணுதேட்டி? ஒருத்தி வளையும் ஊருக்குள்ள பார்க்க முடியல. நானும் 2 நாள் அங்கிட்ட இங்கிட்ட தூங்கல தேடிட்டு தான் அலைகிறேன். ஒருத்தி வளம் கையில கிடைக்க முடியல. என்ன வாங்க ஆச்சி, எங்க நிலைமைய பாத்தியல? என்னடி, துணி தானே துவைக்க, இதை தூக்குல தொங்குற மாதிரி சொல்லுதே. ஆச்சி, எப்படி இருக்கிய? உடம்புக்கெல்லாம் பரவாயில்லையா? உங்களை தான் ஒரே கமெண்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காவோ, மீனாட்சி பாட்டி எங்கன்ட்டு. ஆமாம், நானும் கமெண்ட் படித்தோம்ல, என் பிள்ளையில என்னை தேடுதில்ல, அதான் சரி உடம்புக்கு என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு இன்னைக்கு வந்துட்டேன். அது வேற ஒன்றும் இல்லை மக்களே, முந்தைய மாதிரி இப்போ ரொம்ப பேச முடியல, வயசாகிட்டு போது பற்றில. அதான் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்துடுங்க, அதனால தான் வீடியோக்கு வர முடியல, மன்னிச்சிடுங்க. ஏட்டி, நானும் 2 நாளாக மல்லியை பார்த்துடலாமா, ஸ்மைலியை பார்த்துடலாமா, உங்களை பார்த்துடலாமான்னு தான் அலைகிறேன். 2 நாளாக ஒருத்தரையும் கையில் பிடிக்க முடியலையே, எங்கிட்ட போய் ஒளிஞ்சியோகோ?
ஐயோ ஆச்சிக்கு விஷயமே தெரியல. ஆச்சியோ உங்களுக்கு விஷயமே தெரியல. ஆமாச்சி, உங்களுக்கு விஷயம் தெரியல போலயே. ஆமா ஆச்சி, கீழடக்க செங்க கட்டி எடுத்து மூஞ்சில் அடிச்சோம்னா மூஞ்சி பறந்து போயிடும். ஆமா, விஷயம் தெரியலன்னு சொல்றீங்களாட்டி? என்னட்டி தெரியல சொல்லுங்க டி. ஆச்சி நம்ம நிலா இருந்தால. ஏ ஆமா நிலா, அந்த பிள்ளைக்கு என்னாச்சு? ஒன்றா அவளை ரத்தம் கம்மியாக இருக்குன்னு ரத்தம் ஏற்ற சொல்லியிருக்காவ. அதனால எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அப்படியா, சரி சரி. ஏட்டி இப்போ வந்துட்டாளா வீட்டுக்கு? அது எப்படி ஆச்சு விடுவாவோ, 8 நாள் ஆகும். இன்னைக்கு தான் 2 நாள் ஆயிருக்கு. அதான் 2 நாளாக எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அதான் எங்களை பார்க்க முடியல. ஏ அப்படியா? ஏட்டி ஏன்ட ஒரு வார்த்தையும் யாருமே சொல்லலையே. ஆமாம், எப்போ பார்த்தாலும் நமக்கு வயசாயிட்டுன்னு வீட்லேயே படுத்து கிடக்க வேண்டியது. பிறகு ஏன்ட்ட சொல்லலை, ஓன்ட்ட சொல்லலை, நான் ஒரு அழி சொல்ல வேண்டியது. என்னட்டி அங்கே முணங்குறா? ஏட்டி எனக்கு காது ஒழுங்கா கேட்க முடிக்கி. எதுவாக இருந்தாலும் நீ கொஞ்சம் சத்தமாக சொல்லுடி. அது ஒன்றும் இல்லாச்சி, வயசான காலத்தில் உங்களை போட்டு எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டுன்னு எதுவும் சொல்லலை. ஏட்டி இதில் என்ன தொந்தரவு இருக்கு? ஒரு பிள்ளைய ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குன்னா ஒரு 8 சொன்னாதானே எனக்கு தெரியும். சரிட்டி, எப்போ போறியோ ஆஸ்பத்திரிக்கு? மறுபடியும் என்னையும் கூட்டு போங்கட்டி, நானும் பார்க்க வரேன். ஆச்சி நறுக்கு பற்றியெல்லாம் துணி இதை கொஞ்சம் துவைச்சி தந்தியன்னா இன்னும் உடனே கிளம்பிடலாம். ஏடி செருப்பனாய, ஏட்டி நானே வயசாயிட்டுன்ட்டு மூச்சு விட முடியல, காற்று வாங்க முடியலன்ட்டு இருக்கேன். என்னைய போய் துணி துவைக்க சொல்லுதா பாரு. அதானே, ஆச்சி புடவையே தாத்தா தான் துவைக்கிறாரு. ஏட்டி ஆமாம், கட்டினவளுக்கு துணி துவைச்சி போட்டால் வாழும்போது சொர்க்கம் பார்த்துடுங்க. அப்போ இதுதான் சங்கதி, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சேர்த்துருக்கியோ? ஆமாச்சி. சரி சரி, போ வச்சுல அந்த பிள்ளைக்கு 2 பழம், ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு போவோம். ஐயோ ஆச்சி, ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுதாவல்ல, இந்த ஆட்டோட சோரட்டி இருக்குல்ல, அதை எடுத்து சமைச்சு கொண்டு போனா நல்ல ரத்தம் ஏறுமே. ஏன் ஆமாம்ல, பிறகு இந்த மாதுளை பழம், ஆப்பிள் பழம்லாம் கொடுத்தாலும் நல்லா ரத்தம் ஏறுமே. ஆச்சி ஆட்டோட சோரட்டி பிறகு இந்த முருங்கைக்கீரை சூப்பு வச்சு கொடுத்தாலே நல்ல ரத்தம் ஏறுமாட்டி. ஒரே நல்ல ரத்தம் நல்ல மேலே வரைக்கும் ஏறிடும். ஆச்சி ஆட்டோட சோரட்டி. இந்த ஆச்சிக்கு நம்ம சொல்றது காதல விழ மாட்டேங்கி. கேட்குது டீ, கேட்குது, நீ சொன்னது கேட்குது. ஆட்டோட சோரட்டி அப்படி தானே ஏட்டி? ஆமாம், அதை எடுத்து கொடுத்தாலும் நல்ல உடனே ரத்தம் ஏறும். ஆஸ்பத்திரிக்கு கறி மீன்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாதே. யார் சொன்னா? அப்படி எதுவும் ரூல்ஸ் போட்டிருக்காவளா? அதுக்கு இல்லாட்டி அங்கிட்ட இங்கிட்ட பேய்கள் அலையும், பேய்கள் மோப்பம் பிடிச்சு வந்துட்டு நெய் பிறகு நமக்கு தான் சங்கடம். ஆச்சி அப்போ நம்ம இங்கே வச்சு சாப்பிட்டுட்டு போயிடுவோம். எடு விளக்க மாட்டேன் ஏட்டி, மாசமா இருக்க பிள்ளைக்கு சமைச்சு எடுத்துட்டு போகணும்னு சொன்னா இவன் என்னன்னா நம்ம இங்கே வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு போயிடுவோங்க. ஆச்சி நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம் அந்த பிள்ளைக்கு கோழி கறி வைக்கலான்ட்டு, ஆனால் எங்களால் முடியல. நாங்கள் செஞ்ச சமையல் எல்லாம் தப்பா போச்சு. இது எப்போ நடந்து? அதெல்லாம் 2 நாள் ஆயிட்டு ஆச்சு. சோறு பங்கி எடுத்துகிட்டு போகலான்ட்டு கோழிக்கறிலாம் வாங்கி வச்சோம். அது ஒன்றும் நல்ல இடம் பார்த்துடுங்க. ஆமாச்சி, அதனால நீங்கள் கொஞ்சம் சமைச்சு தந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல. ஆமாச்சி, நீங்கள் எப்படி செய்யணும்னு சொன்னீங்கன்னா கூட நாங்கள் செஞ்சுக்கிடுவோம். இந்த தக்காளி வெங்காயம் வெட்டுறது கூட ரங்காக்காவும் சத்தியாக்கும் வெட்டி தந்துடுவோ. அப்போ கூட நம்மளை தக்காளி வெங்காயம் வெட்டைக்கு தான்மா பயன்படுத்துகிறாளுவோ. சரிட்டி, அப்போ நீங்களாம் துணியை துவைங்க. நான் தாத்தா கிட்ட சொல்லி ஆட்டோட சோரட்டி எடுத்துகிட்டு வர சொல்லுதேன். அதுக்கப்புறம் அதை குழம்போ இல்லைன்னா கூட்டை வச்சு கொண்டு போவோம். ஆச்சி எங்களுக்கு உங்களுக்கும் சேர்த்து தம்பி, உங்களுக்கு ஆட்டோட மூளை எடுத்துகிட்டு வர சொல்லுதம் டீ. மூளை இல்லை பற்றியா? மூளை எடுத்துகிட்டு வந்து அது கூட நல்ல பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி போட்டு 2 முட்டையை ஊற்றி 3 பச்சை மிளகாயை பிச்சு போட்டு கருவேப்பிலையும் நறுக்கி போட்டு உங்களுக்கு செஞ்சு தரேன்னு. நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. நீங்கள் மூளை கறி சாப்பிடுங்க டீ. அந்த பிள்ளைக்கு சோரட்டி கொண்டு போவோம். சொல்லும் போதே நாக்கெல்லாம் ஊறுது. எப்பந்தாரியே அம்மா இப்போ இருக்க வெறிக்கு விட்டா பச்சை எடுத்து தின்னுருவா போலையே. என் மூளையெல்லாம் எடுத்து தின்றாது ஏடி. இருங்க, நான் தாத்தா கிட்ட வாங்கிட்டு வர சொல்லுதேன்.